இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நான் மக்கானா ரோஸ்ட் பண்ணிதான் எப்படி பண்றதுன்னு நாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்து கேஸ் வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ கீயை போட்டுக்கலாம். கொஞ்சம் சூடாயிட்ட அப்புறமா நாம மக்கானாவை போட்டுக்கலாம். கீ சூடாயிடுச்சு. இப்போ மக்கானாவை போட்டுக்கலாம். இப்போ மக்கானாவை போட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ப்ரௌன் ஷேப் வரைக்கும் அதை நம்ம கொஞ்சம் ப்ரௌனா வர வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். கீ கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. ஏன்னா மசாலா போடும்போது கீ போடணும். இப்போ நீங்க கீ ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி நெய் மாதிரி இருக்கும். இது லைட்டா ப்ரௌன் வரும். இப்போ ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு ட்ரை பேன்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் போட்டு சும்மா ஷேக் பண்ணிக்கலாம். நெய்யை வந்து ஷேக் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமா இப்போ கொஞ்சமா டர்மரிக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மக்கானாவை போட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா ஷேக் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க எப்படி இருக்கு. இப்போ இத ஒரு பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணலாம். வாங்க இப்போ இது ஒரு ட்ரை பவுல்ல போட்டுக்கலாம். எப்படி இருக்கு கலர்? வாங்க எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கிரன்ச்சியாவும் இருக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு